வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி, சாம்பார் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 350 கிராம் அளவுக்கு 2 பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 10 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். 1 கப் கோதுமை ரவையும் 1/4 கப் பாசிப்பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே 1 கப் ரவையையும் போட்டு பெரட்டி விட்டுறலாம். பீர்க்கங்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்தில் 2 தரமாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். குறைவாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட கோதுமை ரவை பீர்க்கங்காய் கதம்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.